இதே 2021 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக வந்து நீங்க சொன்ன மாதிரி 524 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அவங்க பரப்புரையில இப்ப 95% நாங்க நிறைவேற்றி விட்டோம் சொல்றாங்க. மக்களும் அதை ஏத்துக்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. உங்களோட பார்வையில அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டாங்களா? அதெல்லாம் மக்களுக்கு புரோஜனம்? கடந்த 5 ஆண்டு ஆட்சிகள் என்ன நடக்குது? அச்சனம் குழந்தை முதல் பள்ளியில்லாத பாட்டி வரை பாலியல் தொந்தரவு, இது வந்து எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. இது வந்து பாதுகாப்பு இல்லாத நிலை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போற பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை, படிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ வந்து குற்றவாளி குற்றம் செய்ய பயப்படலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல சொல்லுவாங்க, அது தனியாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேணும் பிரம்மச்சாரி வரி, தாலி வெட்டிய குடும்பம் நடத்தினா அவனும் தரணும் சம்சார வரி, தடிக்கு விழுந்த வரி, குளிக்கு நிமிர்ந்த வரி, இட்லி வரி, சட்னி வரி, பட்னி வரி. இது வந்து குலேபாவளி படத்துல எம்ஜிஆர் பாடினது. அதே மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வீட்டை மாட்டியும் அவருடைய அண்ணன் மகள்கிட்டையும் செருப்பு 2 செருப்பும் கலட்டுங்காரு. கலட்ட பிறகு பிஎஸ்ஓ கூப்பிட்டு இது 2ஐயும் கொடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தையும் கொடுத்து அவங்க கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கர்நாடகா பார்டரு, யாரோ 2 பேர் கஷ்டப்படுத்தாங்க, பார்த்த உடனே உதவி பண்ணிட்டு வர்றாரு. அதான் எம்ஜிஆர். என்ன லேசா சொல்லிட்டீங்க, அவரை மாதிரி ஒரு மாமனிதர் வந்து இந்த அவர் வருஷம் தான், அவரை மாதிரி ஒரு மனிதர் பார்க்க முடியாது. இல்ல விஜய் கூடுற கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட அரசியல் பிரவேசம் அதிமுக பிளஸ் சொல்றாங்க, அதாவது கிறிஸ்டின் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு வந்து பிரியும் சொல்றாங்க. இதனால இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எடப்பாடியார் மிக திறமையான மனிதர், ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவர். எதை எப்படி செய்யணும், இந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்கள் கரெக்டா சென்றடையணும், பாதிப்பு இல்லாம போகணும், மக்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்படக்கூடியவர். இவங்க வெறும் விளம்பரத்தை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட தலைவர் தான், தன்னால உண்டான தலைவர் கிடையாது. குளத்தோர் வந்து வேட்பாளர் நீங்க ஒண்ணு நிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம RS முருகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நிக்கிறாங்க. அதனால வந்து ஓட்டு சதுரம் நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வையில அது பின்னடைவா இல்ல முன்னடைவு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க வந்து நேற்று மழைக்கு பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு திடீர்னு வராங்க, நாங்க அதை செஞ்சிருந்தோம் இதை செஞ்சிருந்தோங்க. அதனால இவங்க அதுக்கப்புறம் எங்க போவாங்க, எங்க இருப்பாங்க, இவங்க போவாங்கன்னு தெரியாது. திருநெல்வேலி களம் பாத்தீங்கன்னா எதுக்கும் சலைச்சது இல்லைன்னு சொல்லலாம். நான் முதலே சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய தலைகளோட ஈடுபாடு பரப்புரைகள் மேற்கொண்டுட்டு வருது. சோ நீங்க நேரடியா போய் மக்களை சந்திச்சு வரீங்க. திருநெல்வேலி சட்டமன்ற களம் எப்படி இருக்கு? குறிப்பா சொல்லுவாங்கன்னா 1 பவுன் தங்கம், தாலிக்கு தங்கம் 1 பவுன் தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. அதே போல படிக்க பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் மடிக்கணின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி படிக்க பிள்ளைங்க அத்தனைக்கும் சைக்கிள் கொடுத்தாங்க. கர்ப்ப காலத்துல கூட பெண்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு 24,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்படி பார்த்து செஞ்சாங்க. இதுல எந்த திட்டமும் இப்ப கிடையாது. திட்டம் வந்து இவங்க வந்து மக்களை ஏமாத்துற திட்டம் தான் இருக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டேதான் இருக்கிறது. ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சூப்பரா சூடு பிடிச்சுன்னு சொல்லலாம். இறுதி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். திருநெல்வேலி தொகுதி எதுக்குமே சலைச்சது இல்லை. அந்த விதத்துல வந்து ரொம்ப பரபரப்பா பரப்புரைகள் போயிட்டு இருக்கு. சோ நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியின் அஇஅதிமுகவின் வேட்பாளர் தச்சையன் கணேசராஜா இருக்கிறாங்க. அவங்க வந்து களத்துக்கு அன்றாடம் சென்று வராங்க, பரப்புரை மேற்கொள்றாங்க, இரவு பகல் பாரம் ரொம்ப உழைக்கிறாங்க சொல்லி நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். சோ அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. கள நிலவரம் எப்படி இருக்கு, சோ 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் எப்படி இருக்கு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். 2026 சட்டமன்றத்தில் ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. உங்களை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். சோ எங்க நேரலுக்காக மக்களுக்காக உங்களோட சுய விபரம் சொல்லுங்க. பயோடேட்டா. பிறந்த வளர்ந்தாலும் திருநெல்வேலி தான். நான் வந்து அடிப்படையில் வந்து நான் ஒரு 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். சென்ட் சேவியர்ஸ்ல தான் 10th வரைக்கும் SLC வரைக்கும் படித்தேன். சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை. நிறைய வந்து இப்போ வந்து அரசியல் பயணங்கிறது வந்து 1980 இருந்தா தீவிரமான அரசியல் பயணம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ரசிகரவை நிறைய படங்களை பார்ப்பேன், தலைவருடைய படங்களை நிறைய பாடல்கள் கேட்பேன். அதன் மூலம் தான் நான் இந்த இயக்கத்து மேல எனக்கு பெரிய பற்று வந்துச்சு. அவர் கொடை உள்ளம் அவருடைய கொடை உள்ளமும் மக்களுக்கு அவர் வந்து நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவார். சினிமா வாயிலாகவும் அவருடைய பாட்டுகள், சினிமாவில் அவருடைய பாட்டுகள் வாயிலாகவும் சொல்லுவார். அது எனக்கு பிடிச்சு, அது வந்து அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதிமுக உண்மையான தொண்டம் போனா எம்ஜிஆர் வந்து என்ன உதவி ஏழைகளுக்கு செய்தாரோ அதை நம்ம செய்யணும், அவர் என்ன சொன்னாரோ அதை நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல இருக்கு. அந்த மாதிரி அரசியலுக்கு நுழைஞ்சி வந்து இப்போ 40 ஆண்டு கால அரசியல். 40 ஆண்டு அரசியல் வந்து திடீர்னு நான் அந்த பதவிக்கு வரல, சின்ன பதவியில இருந்தா நான் வந்திருக்கேன். என் அன்புக்குரிய அண்ணாச்சி பஷீர், அவரு சும்மா நான் முதலாளியும் கூப்பிடுவேன்.
முதல்ல நான் மாசம் எனக்கு சம்பளமா வருதுன்னு கேட்பாரு. அவர் தான் அரசியல் முதல்ல ஆரம்ப கால இது. அவர் தான் என்ன எல்லா பக்கமும் கூட்டிட்டு போவார், வச்சவர், என் மேல அன்பு செலுத்தியவர். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம்னு சொன்னா அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டா நம்ம கல்லூரி வேலை தான். அவங்க மறுபடியும் களக்காடு கருணாரணன் இதெல்லாம் ஒரு டீமா இருந்தோம். கரசாமணி கூட எனக்கும் அதே மாதிரி நம்ம சுதாபுரம் அண்ணன் சுதா கோபாலன அவரு கூட பயணம். இப்படி படிப்படியா வந்தேன். மாவட்ட கழக அவைத் தலைவராக இருந்தேன், மாவட்ட கழக பொருளாளராக இருந்திருக்கேன், மாவட்ட துணை செயலாளராக இருந்திருக்கேன், பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலராக இருந்திருக்கேன், விவசாயி மாவட்ட செயலராக இருந்திருக்கேன். மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் என்ன நம்பிக்கை வைத்து மாவட்ட செயலர் பதவி கொடுத்து ஒரு 10 ஆண்டு ஆக போகுது. தொடர்ந்து அந்த பணியில சிறப்பாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பப்ளிக் சர்வீஸ் பண்ணுங்கிற ஆர்வம் எனக்கு அடிப்படையிலே இருக்கு. அது தலைவருடைய அந்த இது பாதிப்பு, அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 2026 களம் வந்து நீங்க நேரடியா போய் பார்த்துட்டு வரீங்க. திருநெல்வேலி களம் பாத்தீங்கன்னா எதுக்கும் சலைச்சதில்லைன்னு சொல்லலாம். நான் முதலே சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய தலைகளோட ஈடுபாடு பரப்புரைகள் மேற்கொண்டுட்டு வருது. சோ நீங்க நேரடியா போய் மக்களை சந்திச்சு வரீங்க. திருநெல்வேலி சட்டமன்ற களம் எப்படி இருக்கு? 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில மக்கள் பட்ட சோதனைகளும் வேதனைகளும் எக்கச்சக்கம். ஒரு வெற்றி விளம்பரத்தை நம்பி தான் திமுக இருந்துகிட்டு இருக்கு. பேப்பர்ல வந்து அவங்க செய்தி போட்டு பொல்லாதெல்லாம், அதாவது இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மக்கள் நம்ப தயாரா இல்லை. கடந்த 2021 தேர்தலில் ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 524 வாக்குறுதிகளை கொடுத்தாரு. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை. குறிப்பா இந்த ஆட்சியில ரொம்ப பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். ஆனா அம்மாவுடைய ஆட்சியில, அதிமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனா இந்த ஆட்சியில வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை. இந்த போதைப் பொருள்லாம் இப்படி இதுக்கு முன்னாடி இப்படி உலாவுனது கிடையாது. ஏன் இந்த அரசு அதை தடுக்க தவறியது? தடுக்கிற மாதிரி நடிக்காங்க. இந்த போதைப் பொருள் விற்பனை ஒரு அரசால தடுக்க முடியாதா? அதனால வந்து மாணவர்கள் வந்து போதையின் பாதையில் சென்று ஒருவர் தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி பெண் சீரழிவு என்பது கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு. அன்றாட செய்தியா வந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஒரு மோசமான ஆட்சி. பெண்களுக்கு அதை செய்த இதை செய்தன்னு ஒண்ணுமே செய்யல. அம்மா காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்காக எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சாங்க. ஏன்னா குறிப்பா சொல்லுவாங்கன்னா ஒரு பொண்ணு தங்கம், தாலிக்கு தங்கம், ஒரு பொண்ணு தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. அதே போல படிக்க பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் மடிக்கணினி கொடுத்தாங்க. அதே மாதிரி படிக்க பிள்ளைங்க அத்தனைக்கும் சைக்கிள் கொடுத்தாங்க. கர்ப்ப காலத்துல கூட பெண்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு 24,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்படி பார்த்து செஞ்சாங்க. இதுல எந்த திட்டமும் இப்ப கிடையாது. எந்த திட்டமும் கிடையாது. ஒரே திட்டம் வந்து இவங்க வந்து மக்களை ஏமாத்துற திட்டம் தான் இருக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டேதான் இருக்கிறது. சார், இப்ப 2026 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் வந்து வேட்பாளர் நீங்க வந்து நிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம RS முருகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நிக்கிறாங்க. அதனால வந்து ஓட்டு சதுரம் நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வையில அது பின்னடைவா இல்ல முன்னடைவு நீங்க நினைக்கிறீங்களா? ஓட்டெல்லாம் சிதறாது. நான் வந்து பொதுநோக்க வந்து காலங்காலமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்து நேத்து மழை பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு திடீர்னு வராங்க, நாங்க அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோங்க. அதனால இவங்க அதுக்கப்புறம் எங்க போவாங்க, எங்க இருப்பாங்க, இவங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா நான் என்ன பொறுத்த மட்டும் நான் 24 நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன சந்திக்க வர்றதுலயும் யார் வந்தாலும் சந்திக்கலாம். யார் போனாலும் எடுத்து பேசுவேன். என்னுடைய அரசியல் வாழ்வு 40 ஆண்டு காலம். நான் ஜாதி அரசியல் கிடையாது. எல்லாரும் எனக்கு வேணும். எல்லாருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அதிமுகவே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். எங்களுடைய புரட்சி தலைவருடைய வழிகாட்டுதல் படி, புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய வழிகாட்டுதல் படி, அம்மாவுடைய வழிகாட்டுதல் படி நாங்க வந்து கரெக்டா வந்து எந்த மதத்துக்கும் எந்த ஜாதிக்கும் இல்லை, எல்லாரும் வேணும்னு சொல்லி நாங்க செயல்படக்கூடியவங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின், எடப்பாடியார், உதயநிதி, இந்த மாதிரி ஒரு காம்போல போயிட்டு இருக்கு. சோ அந்த காலத்துல இருந்து நீங்க இருக்கிறீங்க. 1980 இருந்து உங்களுக்கு பிடிச்ச அரசியல் அந்த காலத்து அரசியலா இல்ல இந்த காலத்து அரசியலா? அதாவது எடப்பாடியார் மிக திறமையான மனிதர். ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவர். எதை எப்படி செய்யணும், இந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்களை கரெக்டா சென்றடையணும், பாதிப்பு இல்லாம போகணும், மக்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்படக்கூடியவர். இவங்க ஒரு விளம்பரத்தை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின், அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட தலைவர் தான், தன்னால உண்டான தலைவர் கிடையாது. அதனால யார் கூட எடப்பாடியார் கூட இவங்களை யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. எடப்பாடியார் வந்து ஒரு நிலத்தை உழுது விவசாயம் செய்து அந்த இன்ன வரைக்கும் ஒரு பெரிய விவசாயி. அவருக்கு ஏழைகளுடைய கஷ்ட நஷ்டம் தெரியும். யதார்த்தவாதி. அடிக்கடி நம்முடைய நாடாளுமன்றம் படத்தை சொன்ன மாதிரி அவங்க ஸ்டாலின் வந்து மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறார்கள். எடப்பாடியார் மக்களோடு இருந்து மாளிகையை பார்க்கிறார். இன்னையா
ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், கலைஞர் அதை எப்படி பாக்குறீங்க அந்த காம்போ? புரட்சி தலைவர் நிகர் புரட்சி தலைவர் தான். ஆமா, அதுக்கு நிகர் யாருமே கிடையாது. புரட்சி தலைவருக்கு அப்புறம்னா அம்மாவுடைய தலைவருடைய வாரிசு அம்மா வந்து ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. எல்லா விஷயம் அப்படி நுணுக்கமா பண்ணாங்க. சட்ட ஒழுங்கு சரியா பாதுகாத்தாங்க. அவங்க ஒரு சிங்க நிகர் தலைவி. அவங்க மாதிரி ஒரு நல்லவங்கள மாதிரி ஒரு நல்ல தலைவி, ஒரு அறிவார்ந்த தலைவியை யாரும் பார்க்க முடியாது. எனக்கு கருணாநிதியை பத்தி நான் பேப்பர்ல பார்ப்பேன், எடுப்பேன், அவ்வளவுதான். பெரிய அவரு வந்து எனக்கு பெரிய வந்து அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அப்படி சொன்னா இப்போ ஸ்டாலினா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் எம்ஜிஆருடைய ஆட்சியை தான் கொண்டு வரும்னு சொல்றாங்க. மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வரும்னு சொல்றாங்க. ஸ்டாலின் வந்து கருணாநிதி ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லுவாரா? சொல்லல. ஒரு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்றாரு. காமராஜர் ஆட்சியை கொண்டு வரது நல்ல விஷயம் தான். ஆனா காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்து காங்கிரஸ்காரனே சொல்றது இல்ல. காமராஜருடைய கால் தூசி இவங்க எல்லாம் பெற மாட்டாங்க. சரி, இப்போ வந்து விஜயின் அரசியல் பிரவேசம் சொல்லலாம். திருநெல்வேலியை கூடின கூட்டத்தை நீங்க கண்ணால பாத்திருப்பீங்க. ட்ரோன்ல எல்லாம் ஷாட்லாம் அவ்வளவு ஒரு கடல் மாதிரி கொண்டுச்சு. நாங்களும் பேட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு பாட்டியம்மா சொல்றாங்க, நாங்க எம்ஜிஆருக்கு இதே மாதிரி போய் நின்னோம், அவங்க நடிகர் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி திமுக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. பட் வந்து அவர் ஜெயிச்சு வந்தாரு. இப்ப நாங்க விஜய்க்கு வந்திருக்கோம், புதுசா ஒரு இது மாற்றம் வேணும்னு சொல்லி வந்திருக்கோம் அப்படின்னு பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பேட்டி எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மனசு மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட அரசியல் பிரவேசம் அதிமுக பிளஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது கிறிஸ்டின் ஓட்டு, சிறுபான்மை ஓட்டு வந்து பிரியும் சொல்றாங்க. இதனால இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எம்ஜிஆர் வந்து அடிப்படையிலே வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு மேல வந்தாரு. பார்த்து அவர் காஷ்மீருக்கு போயிருந்தாலும் சரி, அங்க ஷூட்டிங் போயிருந்தாலும் சரி, கோவாக்கு ஷூட்டிங் போயிருந்தாலும் அங்க கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு அங்கே உதவி செய்யணும்னு நினைச்சா அங்கேயே பணம் வாங்கி அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு. கண்ணுல எங்க பார்த்தாலும் சரி, ரோட்டை நடந்து போகும் பார்த்தாலும் சரி, யாராவது வந்து செருப்பு இல்லாம போனா கூட ஒரு கதை சொல்லுவாங்க. கர்நாடகாவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரோட்ல வந்து 2 பெண்கள், வயசான பெண்ணும் வயது குறைந்த பெண்ணும், தலையில வந்து ஏதோ ஒரு பிறகு கட்டை வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து வராங்க. அந்த கால் சுட கார்ல பாக்காரு, பின்னால் பாக்காரு, கால் சுடுறது கொஞ்சம் நிழல்ல நிக்காங்க, மறுபடியும் வராங்க. வண்டியை நிப்பாட்டுறாரு. அந்த பின்னால் இருக்கிற அந்த அவங்க வீட்டை மாட்டியும் அவங்களுடைய அண்ணன் மகள்கிட்டையும் செருப்பு 2 செருப்பும் கலட்டுங்காரு. கலட்டின பிறகு பிஎஸ்ஓவை கூப்பிட்டு இது 2ஐயும் கொடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தையும் கொடுத்து அவங்க கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கர்நாடகா பார்டரு, யாரோ 2 பேர் கஷ்டப்படுறாங்க, பார்த்த உடனே உதவி பண்ணிட்டு வர்றாரு. அதான் எம்ஜிஆர். தமிழக முதல்வராக மட்டும் இல்லாம இந்தியாக்கே மொத்த தலைவரா இருந்திருக்காங்க. என்ன லேசா சொல்லிட்டீங்க? அவரை மாதிரி ஒரு மாமனிதர் வந்து இந்த அவர் ஒருத்தர் தான். அவரை மாதிரி ஒரு மனிதர் பார்க்க முடியாது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல், இதே 2021 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக வந்து நீங்க சொன்ன மாதிரி 524 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அவங்க பரப்புரையில இப்ப 95% நாங்க நிறைவேற்றி விட்டோம் சொல்றாங்க. மக்களும் அதை ஏத்துக்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. உங்களோட பார்வையில அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டாங்களா? அதெல்லாம் மக்களுக்கு புரோஜனம்? கடந்த 5 ஆண்டு ஆட்சிகள் என்ன நடக்குது? 524 வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். ஆனா 95% நிறைவேற்றல, பொய். இவங்க வந்து மக்கள் வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறதும் வந்து அப்படிலாம் கிடையாது. மக்கள் வந்து கஷ்டப்படுதாங்க. மக்களுக்கு எந்த நன்மையும் போய் சேரல, எந்த திட்டங்களும் போய் சேரல. அதனால அவங்க நினைச்சுக்கலாம் 95% நிறைவேற்றிட்டோம்னு. அது மக்களை சென்று அடைஞ்சிருக்கணுமே. இவங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது பூரா பொய். இப்ப நீங்க கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரம், உங்களுக்கு வந்து கல்வி, அது மட்டும் இல்ல மருத்துவம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆட்சி மாறினால் காட்சி மாறுன்னு மக்கள் நம்புவாங்க. சோ அந்த விதத்துல வந்து உங்க ஆட்சி வந்ததுன்னா நீங்க என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வருவீங்க? குறிப்பா திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கு என்னெல்லாம் பயன்பெறும்? நம்முடைய ஸ்டாலின் வந்து இவர் எந்த திட்டமும் நிறைவேற்றல. பெண்கள் வந்து கண்டிப்பா பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. பெண்களுக்கான திட்டங்களை வந்து முறையா கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பார்த்து கொடுத்தாங்க. இவங்க வந்து எந்த திட்டமும் மக்களுக்கு சென்றடையில, இவங்க எந்த இதுவும் செய்யவும் இல்லை. அதனால இவங்களை வந்து மக்கள் நம்ப தயாரா இல்லை. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஒரு போதைப் பொருளை கூட இவங்களால வந்து தடுத்து நிறுத்த முடியல. இவங்க கையாலாகாத அரசு தான் இந்த அரசு. விலைவாசி தாறுமாறா கூடி போச்சு. மாநகராட்சியில் குடிக்கிறவங்களுக்கு எத்தனை வரி போடுவாங்க? குப்பை வரி, வீட்டு வரி, சாக்கடை வரி, இப்படியா வரியா போடுவாங்க. ஒரு சாதாரண கிராமப்புறத்துல சாதாரண சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நானே எடுத்துக்கிட்டாலும் நான் வருஷத்துக்கு வந்து எல்லாம் சேர்ந்து 40,000 கட்டிட்டு இருந்தேன். இப்ப 1,05,000 கட்டணும். தொழிலும் இல்ல, 1,05,000 கட்டணும். அந்த அளவுக்கு மோசமான அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல சொல்லுவாங்க, அது தனியாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேணும் பிரம்மச்சாரி வரி.
தாலி வெட்டிய குடும்பம் நடத்தினா அவனும் தரணும் சம்சார வரி, தடிக்கு விழுந்தா வரி, குளிக்கு நிமிந்தா வரி, இட்லி வரி, சட்னி வரி, பட்னி வரி. இது வந்து குலேபாவளி படத்துல எம்ஜிஆர் பாடினது. அதே மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா 2.5 வயது குழந்தை முதல் 60 வயது பாட்டி வரை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? மக்களுக்கு நீங்க அந்த அந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி கொண்டு சென்றிருக்கீங்க இந்த பரப்புரையில்? அதாவது பச்சிளம் குழந்தை முதல் பல்லில்லாத பாட்டி வரை பாலியல் தொந்தரவு, இது வந்து எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. இது வந்து பாதுகாப்பு இல்லாத நிலை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போற பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை, படிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ வந்து குற்றவாளி குற்றம் செய்ய பயப்படலை. பச்சிளம் குழந்தை முதல் பல்லில்லாத பாட்டி வரை பாலியல் தொந்தரவு, இது வந்து எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. இது வந்து பாதுகாப்பு இல்லாத நிலை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போற பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை, படிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ வந்து குற்றவாளி குற்றம் செய்ய பயப்படலை. குற்றத்துக்கு பயப்படலைன்னா சட்டம் ஒழுங்கு அவனை சரியா தண்டிக்கல. இதை சட்டம் ஒழுங்கை கையில் வச்சிருக்க ஸ்டாலின் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதனால இந்த வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நாடு இந்த தமிழ்நாடு. அதனால வந்து இதை வந்து இதுக்கெல்லாம் மூல காரணம் போதைப் பொருள் கலாச்சாரம் தான். இந்த போதைப் பொருள் இந்த நாட்டுக்குள்ள வந்து தாராளமா நடமாடிக்கிட்டு இருக்கு. போதையின் பாதையில் இளைஞர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இளைஞர்களுடைய எதிர்காலம் கருகி போய்விட்டது. நாடு ரொம்ப போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மக்கள் நல்ல தீர்ப்பளிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. நான் தான் வந்து 234 தொகுதியிலும் வேட்பாளர், எனக்கான நீங்க ஓட்டு போடுங்க சொல்றாங்க. இப்ப வந்து நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலி தொகுதியில 33% வாக்கு அவங்க பெற்ற மரியாஜான் அவர்கள் வந்து பாளையங்கோட்டில் இருக்கட்டும், இங்க வந்து ஆர்எஸ் முருகன் இருக்கட்டும் 27%, இந்த மாதிரி நிறைய சதவீதங்கள் ஓட்டு வித்தியாசத்தை பிரிக்கிற மாதிரி இருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர். ஆனா அவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் போல ஆரம்பத்துல உதவி செஞ்சு வந்தவர் கிடையாது. எனக்கு தெரியா அந்த உதவி செஞ்சாரு, இந்த உதவி செஞ்சாரு, அதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவர்கிட்ட ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அந்த ரசிகர்கள் வந்து கூடுதாங்க. சினிமா நடிகரை பார்க்க நிறைய பேர் வராங்க. அவங்க இன்னும் கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்கு. அரசியல் கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்கு. எடுத்த எடுப்புல வந்து அப்படி அதெல்லாம் வந்து நம்ப தகுந்தது கிடையாது. அதாவது நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இயக்கம் ஆரம்பிச்சு 52 வருஷம் ஆச்சு. 52 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது வந்து மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய இயக்கம் அதிமுக. எம்ஜிஆர்ங்கிற மாமனிதர் உருவாக்கிய இயக்கம். இதுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் காலத்துக்கு அப்புறம் அந்த இயக்கம் சீரோட சிறப்போடும் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிகாட்டுதல் படி நடந்துச்சு. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவிற்கு உறுப்பு எடப்பாடியார் மிகப்பெரிய அளவில் அந்த இயக்கத்துக்கு வந்து இயக்கமா சரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அதனால இன்னும் அந்த வந்து எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகள் பக்தர்கள் இருக்கதான் செய்தாங்க. விஜய்க்கு கூட்டம் கூடுது கலையுது. சினிமா பார்க்க வர கூட்டம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். 2026 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க ஆய்வு செஞ்சீங்களா? அந்த பிரச்சனைகள் எப்படி தீர்வு காண போறீங்க? தச்சையன் கணேசராஜ் அவர்களுக்கு திருநெல்வேலி தொகுதி மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? நீங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. விவசாயம் ரொம்ப முக்கியம். இந்த விவசாயத்துக்காக இந்த திமுக அரசு எதுவுமே செய்யல. விவசாயம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது இந்த நாட்டுல. விவசாயம் வளரணும், விவசாயி வாழணும். இதுதான் என்னுடைய மனசு வர உள்ளது. ஏன்னா நாடு முழுக்க இருக்க, தமிழ்நாடு முழுக்க இருக்க இயற்கை விவசாயிகள் அனைவரும், முக்கியஸ்தர்கள் அனைவரும் எனக்கு தெரியும். அதனால விவசாயம் செழிக்கிறதுக்கு என்ன வழியோ, அதாவது குளங்களை தூர்வாரணும், வாய்க்கால மராமத்து பண்ணணும், தண்ணியை சேமிக்கணும், விவசாயத்துக்கு உண்டான அடிப்படை வேலைகளை அனைவரும் செய்யணும். அப்படிங்கிறதா என்னுடையது. விவசாயம் வளர்ந்துட்டாலே இந்த நாடு வளர்ந்த மாதிரி தான். அதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த நாட்டுல 60% விவசாயி தான். இன்னும் அந்த விவசாயத்தை விட்டு அந்த விவசாயி வெளியே போகாம இருக்காங்கன்னா, அவன் உற்பத்தி பண்ணத பொருளை வந்து சந்தைக்கு வரணும், வியாபாரம் பண்ணணும்னா அவருக்கு விவசாயம் பண்ணாதான் உண்டு. அதனால நான் பண்றது வந்து விவசாயம், கல்வி, மக்களுக்கான அடிப்படை வசதிகள், ரோடு, தண்ணி, மின்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டா பண்ணணும். பள்ளிக்கூடங்கள் வந்து மிக சிறப்பான முறையில இயங்கணும். பள்ளிக்கூடத்துல வந்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் கழிவறை சுத்தமா இருக்கணும். பிள்ளைகள் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து மினரல் வாட்டர் மாதிரி மிஷின் போட்டு பண்ணணும். நாங்களாம் 2-3 பள்ளிக்கூடத்துல சும்மா தான் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணணும். எல்லா குளங்களும் தூர்வாரப்படணும். அதுக்கெல்லாம் பெரிய தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அரசாங்கத்தோட பெர்மிஷன் வாங்கி மிகப்பெரிய அளவில் எல்லா இதுகளுமே அரசாங்கத்தினுடைய இதை எதிர்பார்க்காம நாங்க வந்து எங்களுக்கு அதிகாரம் கைக்கு கண்டிப்பா வரப்போகுது. எடப்பாடியார் முதல்வர் ஆக போறாரு. அதனால இதெல்லாம் வந்து நாங்க மிக பிரமாதமான பண்ணிடுவோம். தாமிரபரணியை கண்டிப்பாக முதல் கட்ட வேலை தாமிரபரணியை நாங்க பாதுகாப்போம்.
திருநெல்வேலியில வந்து குடிக்க தண்ணி 2 வேளையும் கிடைக்கிற மாதிரி மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். இந்த மீன் எடப்பாடியார் வந்து கண்டிப்பா விலைவாசியை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவாரு. மக்கள் வந்து கஷ்டம் இல்லாம வாழறதுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை அனைத்து செய்து கொடுப்பாரு. இனி வரும் காலம் நல்ல காலம் தான். ஆனா எடுக்கிற காலம் குறைஞ்சிரும், கொடுக்கிற காலம் வருது. இறுதியாக மற்றும் ஒரு கேள்வி, அந்த டீலிமிட்டேஷன் அதாவது மறுவரையறையை வந்து மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. பிரதமர் வந்து உரையாற்றியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, மக்களுக்காக சொல்லணும். அதாவது பெண்களுக்காக அந்த இதை கொண்டு வந்தாங்க. ஆமா, மகளிருக்காக கொண்டு வந்தாங்க. அந்த மகளிர் வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கு. இது அப்போ பெண்கள் மேல இவங்களுக்கு அக்கறையை காட்டுது, அக்கறையின்மையை காட்டுது. ரொம்ப சூப்பர். உங்க பொன்னான நேரம் பரப்புரைக்கு நடுவில் எங்களுக்கு டைம் கொடுத்து நீங்க இந்த அருமையான கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்க நல்ல நோக்கங்கள் நிறைய வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.